நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்க மறைந்து போன விளையாட்டு மைதானம் கைபேசியில் அதிக நேரம் செலவிடுவது குழந்தைகள் நண்பர்களுடன் விளையாடும் மகிழ்ச்சியை இழக்க செய்வது எப்படி பார்ப்போம் வாருங்கள். எல்லாரும் கவனிங்க பாருங்க, மைதானம் வெளிச்சோரே கிடைக்குது. இப்பெல்லாம் போன்ல விளையாண்டு இருக்காங்க. இளையதல சத்தம் கூட இல்லை. இப்போ போன்ல வர பாதிப்பு வாங்க பார்ப்போம். வெளிச்சோரே கிடைக்குது. மைதானத்தில் விளையாடுற பசங்க இப்ப எல்லாம் போன்ல மூழ்கி விளையாண்டு இருக்காங்க பாருங்க. போன்ல விளையாடுற பத்தி நம்ம மைதானத்தை விளையாடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பம்பர் விளையாட பார்ப்போம் வாங்க. முதல்ல வந்து நம்ம பம்பரை பார்த்து இப்போ கோல் எப்படி விளையாடுறாங்க வாங்க பார்ப்போம். இது மட்டும் இல்ல, இன்னும் விளையாட்டு நிறைய இருக்கு வாங்க பார்ப்போம். மூன்றாவது பார்க்க போறது கிரிக்கெட், ஃபுட்பால். இது மட்டும் இல்லை, பெண்களுக்கு கராத்தே கூட இனிமேலும் பார்ப்போம் வாங்க. மூலமாகவும் பெண்களுக்கு தற்காப்பு கலை கூட வந்துவிட்டது. இதோ பாருங்கள். பெண்கள் தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ள அரசாங்கம் மூலியமாக பெண்களுக்கு தற்காப்பு கலை கூட வந்துவிட்டது. இதோ பாருங்கள். கமாய் உடலும் மனதும் நலமறிய யோகா செய்ய வேண்டும். இதோ பாருங்கள். கண்ணாடி போடுற நினைவாக இனிமேல் யாரும் போன் பார்க்காதீங்க. யாருமே போன் பார்க்க மாட்டோம். இனிமேல் யாரும் போன் பார்க்காதீங்க. கைபேசியில அதிக நேரம் செலவிடுவதை விட்டு நண்பர்களுடன் மைதானத்தை விளையாடுங்க. அது வாழ்க்கையை மகிழ்ச்சியை கொடுக்கும், உடல் வலிமையை தரும், ஆரோக்கியத்தை கொடுக்கும், ஒற்றுமையை வளர்க்கும், விட்டு கொடுக்கும் மனப்பாவம் வளர்க்கும், தன்னம்பிக்கை கொடுக்கும். ஆகவே கைபேசியில் பயன்படுத்தாதீர்கள். மறைந்து போன விளையாட்டு மைதானம் பயன்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.